வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாய திமிகு தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத்மி மகாசனாய திமிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 28/8/2024 புதன்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 12ஆம் நாள். இன்றைய திதி காலை 6:10 வரை நவமி திதி, பின்பு தசமி திதி. இன்றைய நட்சத்திரம் இரவு 8:23 வரை மிருகசிஷ நட்சத்திரம், பின்பு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், பின்பு சுவாதி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரை, குளிகை காலம் 10:30 மணிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் 7:30 மணிலிருந்து 9 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை ராசிக்கு 3ஆம் இடத்தில் நகர்ந்து சென்றிருக்கக்கூடிய சந்திர பகவான், 2ஆம் இடத்தில் குரு பகவான் தனக்காரகராக இருந்தாலும் 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணத்தை கொடுத்து பயணத்தின் மூலியமாக பல்வேறு விஷயங்களை சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். குரு பகவான் சாதகமாக இருக்கிறார். சனி வக்ர காலத்தில் இருக்கிறீர்கள். பழைய பிரச்சனைகளை, பழைய தொந்தரவுகளை சரி செய்ய செலவினங்கள் செய்து பயணம் செய்து உங்களை வெற்றியாளனாக மாற்றிக்கொள்ள ஒரு ஏற்ற நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் காசியில் அருள்பாலிக்கக்கூடிய கால பைரவரை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது. ரிஷபராசிக்கு ராசியிலேயே இருக்கக்கூடிய சந்திர பகவான் 2ஆம் இடத்தை நோக்கி நகர்வது மிக சிறப்பு. காலை பொழுதிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் நடைபெற போது தனக்காரகனாக பணம் வந்து உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளை, உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் ரிஷபராசிக்காரர்கள் வேலூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரரை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. ராசியிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களையும் சில மன வருத்தங்களையும் சில போராட்டங்களையும் தந்தாலும் அவற்றையெல்லாம் மீறி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உறவுகளோடு இந்த பிணக்குகள் தீரப்போது, உன்னதமான சூழல்கள் நிலவப்போது, அதே சமயத்தில் விரய குருவானப்பட்டவர் குருவாக இருந்து பொருளாதாரத்தை விரயம் செய்ய தயாராக இருக்கிறார். ஆனால் விரய செலவை சுப செலவாக மாற்றிக்கொள்ளணும். இந்த நல்ல நாளில் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் அருள்பாலிக்கக்கூடிய சிக்கல் சிங்கார வேலரை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது. கடகராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வந்து அமர்கிறார். 12ஆம் இடத்தில் அமரக்கூடிய சந்திர பகவான் விரய செலவை தருவார். அதே சமயத்தில் 11ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கு. சனீஸ்வர பகவான் அஷ்டமத்து சனியிலே வக்ரமாக இருக்கிறார். வக்ரமாக இருந்து நீண்ட நாட்களாக வராத தொகை வரக்கூடிய ஒரு அற்புத நாள். நீண்ட நாட்களாக அடைய முடியாத செல்வங்களை, அடைய முடியாத விஷயங்களை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் கடகராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய உலகளந்த பெருமாளை மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்மராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து அமரக்கூடிய சந்திர பகவான், 10ஆம் இடத்தில் குரு பகவான், இது எல்லாம் சேர்ந்து தொழில் ரீதியாக வருமான ரீதியாக இருந்த பிரச்சனைகளை, பொருளாதார நெருக்கடிகளை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சின்ன சின்னதாக வம்பு வழக்குகள் தீரப்போது வரலாற்று சாதனை நிகழ்த்த போறீங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலையில் இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் தொந்தரவு செய்யக்கூடிய சூழல் கூட வந்துவிடும். எச்சரிக்கையாக நடந்துக்கணும். இந்த நேரத்தில் எதிர்பாலினத்தவர்கிட்ட எச்சரிக்கையாக நடந்துக்கணும். ஆனால் பெண்ணுக்கு தொல்லை, பெண்ணால் ஆணுக்கு தொல்லை என்று இருந்துவிடும். இந்த நேரத்தில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அருள்பாலிக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் மனசை நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது. கன்னிராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் வந்து அமர்கிறார். 10ஆம் இடத்தில் அமரக்கூடிய சந்திர பகவான், குரு பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் தொழில் ரீதியாக முன்னேற்பாடாக சில வேலைகள் கிடைப்பதற்கு, சில புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கு, சில நகைகள் வாங்குவதற்கு, ஆடை ஆபரணம் வாங்குவதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில்
சிறு தொகையேனும் நகை வாங்க செலவிட்டால் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் வேலூர் தங்க கோயிலில் அருள்பாலிக்கூடிய மகாலட்சுமி மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் தங்கம் வாங்கும் ஒரு தங்கமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர், துலாம் ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலாம் ராசிக்கு அஸ்தமத்து குருவாக இருக்கிறார். அதே சமயத்தில் சந்திர பகவான் 9ஆம் இடத்தில் அமர்கிறார். 9ஆம் இடத்தில் அமரக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். சின்ன சின்னதா நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடைபெற போகுது. சின்ன சின்னதா வம்பு வழக்குகள் தீரப்போகுது, பொருளாதார நெருக்கடிகள் மாறப்போகுது என்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் துலாம் ராசிக்காரர்கள் சென்னை திருவான்மியூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டம நாளாகவே இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கிறது, சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கிறதால விருச்சிக ராசியை சந்திராசிரமம் ஒன்றும் பாதிக்காது. அதே சமயத்தில் சில கருத்து முரண்பாடுகள், வாழ்க்கை துணையால் பார்ட்னர்ஷிப்பால் சில கருத்து முரண்பாடுகள் ஏற்படுவதற்கும் சில வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கையாக நடந்துக்கணும். இந்த நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் கோயில்பட்டி அருகே கழுகுமலையில் அருள்பாலிக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் அமர்கிறார். 7ஆம் இடத்தில் அமர்ந்த சந்திர பகவான் மிகப்பெரிய லாபத்தை, அளப்பட முடியாத ஒரு செல்வாக்கை, கணவன் மனைவி ஒற்றுமையை, உறவுகளோடு இருந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் உவரியில் அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமான மனசில் நினைச்சிட்டு சுயம்பு மூர்த்தி அவரை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு. மகர ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது, உறவுகளோடு இந்த சிக்கல்கள் தீரப்போது, உன்னதமான சூழல்கள் நிலவ போகுது. அதே சமயத்தில் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் கடன் சத்ரு ரோகஸ்தானத்தில் இருந்து கடன் நோய் எதிரியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகிவிடும். இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் சேலம் கோட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய மாரியம்மன் மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு. உறவுகளோட இருந்த சிக்கல்கள் தீரப்போது, மன வருத்தங்கள் தீரப்போது, கடன் தொல்லைகள் தீரப்போது. அதே சமயத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்ற பாதையில் கால் வைக்கக்கூடிய சூழல்களை உருவாக்கி கொடுப்பார். இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய நாகநாத சுவாமியை மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. மீனராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்துல சந்திர பகவான் அமர்ந்தாலும் தாயால் லாபம், தாய் வழி உறவால் லாபம், மாமன் வழி உறவால் மறைமுக லாபம், தொழில் ரீதியாக மறைமுக லாபம் என்று சனீஸ்வர பகவான் வக்ர காலத்தில் இருந்து பல்வேறு நன்மைகளை நடத்தி கொண்டிருக்கிறார். 7.5 சனியிலும் 7.5 சனியிலும் பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய இந்த அற்புத நாளில் உறவுகளோடு இருந்த சிக்கல்கள் தீரப்போது, உன்னதமான சூழல்கள் நிலவப்போது. மீனராசிக்காரர்கள் கொல்லிமலையில் அருள்பாலிக்கக்கூடிய எட்டுக்கையம்மன மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராசிரமம் சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள், சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் பார்த்தோன்னா அஷ்டமத்து குருவரே கோச்சார பலன்களை நடத்தி கொண்டு இருப்பதால் பல்வேறு சிக்கல்கள் வருவதற்கும் பல்வேறு இன்னல்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக நடந்துக்கணும். இந்த நேரத்தில் சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மதுரையில் அருள்பாலிக்கக்கூடிய கள்ளழகர மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும்போது சந்திராசிந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று ஆவணி மாதம் தசமி நாள், திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கிறதால் புதிதாக கல்வி கற்பதற்கோ, புதிதாக வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கோ, புதிதாக வேலை வாய்ப்பு தேடுவதற்கோ, புதிதாக நண்பர்களை உறவுகளை தொடர்பு கொண்டு புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கோ அணுக வேண்டிய ஒரு அற்புத நாள்.
புதன்கிழமையாக இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நேரத்தில் தசமி திருநாளில் புதிய தொடர்பை ஏற்படுத்துவதன் மூலியமாக புதிய வாய்ப்புகள் கிடைத்து வாழ்க்கையில் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.